இல இன்றைய நம்பிக்கையின் வார்த்தை. கர்த்தர் மோசேக்கு முன்னர் கடந்து சென்று, யெகோவா என்னும் கர்த்தர் இரக்கமும் தயவும் உள்ள தேவன், தாத்தியாரும் தேதி எல்லி தோவர் மனத்திரும்புதலுக்கும் எல்லையற்ற அன்பிற்கும் எடுத்துக்காட்டாய் இருக்கக்கூடிய இருதயத்தை உடைக்கும் ஒரு கதை. இளைய மகன் தனது ஆஸ்தியை கேட்டு வாங்கிக் கொண்டு தூர தேசத்திற்கு சென்று துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அழித்து போடுகிறான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு கைவிடப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டான். அவன் மனம் தளர்ந்து தனது தகப்பனிடம் வீட்டுக்கு திரும்பி வந்தான். தகப்பனிடம் என்று சிறிது இரக்கத்தை எதிர்பார்த்து வந்தான். அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். அவனது கடந்த கால தப்பிதங்களை மன்னித்து மகிழ்ச்சியான கொண்டாட்டத்துடன் அவனை மீண்டும் குடும்பத்திற்குள் சேர்த்துக் கொண்டார். தகப்பனின் அரவணைப்பு வெறும் உடல் சார்ந்ததல்ல, ஒவ்வொரு குற்றங்களையும் மனமுடைந்தவர்களை நிபந்தனையற்ற அன்புடன் அரவணைக்கும் எல்லையற்ற இரக்கத்தை இது குறிக்கிறது. இந்த உவமை நம் உணர்ச்சிகளை தூண்டி தொலைந்து போனவர்களையும் காயமடைந்தவர்களையும் தேடும் எல்லையற்ற இரக்கத்தை பற்றி சிந்திக்க நம்மை அழைக்கிறது. மன்னிப்பு மற்றும் மனதிரும்புதலை விரும்புபவர்களுக்கு தகப்பனைப் போல நாமும் அத்தகைய இரக்கத்தை காட்ட முடியுமா என்று நம் இருதயங்களை ஆராயவும் இது நம்மை தூண்டுகிறது. பிரதிபலிப்புக்கான கேள்விகள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தைகள், உடன் பிறந்தவர்கள் மற்றும் பிறரிடம் நீங்கள் எவ்வளவு இரக்கம் காட்டுகிறீர்கள்? மற்றவர்களின் போராட்டங்களை கருத்தில் கொள்ளாமல் அல்லது புரிந்து கொள்ள முயற்சிக்காமல் நீங்கள் நியாயந்தீர்த்து கண்டிக்கிறீர்களா? கர்த்தரின் அன்பையும் இரக்கத்தையும் மற்றவர்களிடம் எடுத்துக்காட்டுவதற்கு உங்கள் செயல்களை கர்த்தருடைய இரக்கமுள்ள தன்மையோடு இணைத்துக் கொண்டு இரக்கத்தையும் மன்னிப்பையும் பிறரிடம் எவ்வாறு காட்டலாம் என்பதை சிந்தியுங்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, தயவு கூர்ந்து இரக்கமுள்ள இருதயத்தோடு இருக்கவும்